நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த அருமையான மாலை வேளையிலும் மலேசிய தேசத்தில் இருக்கிற லங்காவி என்கிற இந்த தீவிலிருந்து உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த மலைகளை பார்க்கிற போது, இந்த சமுத்திரங்களை பார்க்கிற போது எத்தனை பெரிய அரணாக இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு இந்த மலைகள் விளங்குகிறதை பார்க்கிறோம். இவைகளை பார்க்கலாம் மேலான ஒரு தேவனுடைய அடைக்கலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. கர்த்தர் நமது அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு சூழல்களிலும் அவரை சார்ந்து கொள்ளுகிற போது கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாய் அரணாய் அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தரை சார்ந்து கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். இந்த மலைகளை பார்க்கிலும், இந்த கடல்களை பார்க்கலும், இவைகளை எல்லாவற்றை பார்க்கலும் தேவனுடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வருகிற மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள், சந்தோஷமாய் இருக்கிறார்கள். இவைகளை பார்க்கலும் கோடா கோடி மடங்கு சந்தோஷத்தை கிறிஸ்து இயேசுக்குள்ளான வாழ்க்கை தருகிறது. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் மெய்யாகவே மெய்யாகவே நம்முடைய ஜனத்துக்கு அடைக்கலமாய் அரணாய் கோட்டையாய் இருப்பார். அவர் நம்முடைய வாழ்வில் அப்படியே இருந்து பாதுகாத்து நடத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். God bless you.